ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் அனூஸ் ஃபியூஷன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தியில் டே 2ல் ஜவ்வரிசி கொழுக்கட்டை, ஜவ்வரிசி பூர்ணம் கொழுக்கட்டை. வாங்க அது எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம். இந்த வாட்டி நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஜவ்வரிசி வச்சு சூப்பரான கொழுக்கட்டை செய்யலாம் பார்க்கலாம். பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் எந்த மெஷர்மெண்ட்னா நீங்கள் கிளாஸ்லேயும் அளந்துக்கலாம், இல்லை நீங்கள் கப்பு வச்சுருந்தாலும் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ 1 கப் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 பங்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க தண்ணியில். ஜவ்வரிசி 1/2 மணி நேரம் ஊறினா போதும் உங்களுக்கு. ஸோ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 2 hours கழித்து நீங்கள் மிக்சி ஜாரில் தண்ணி ரொம்ப சேர்க்காம திட்டமாக தோசை பதத்துக்கு அரைக்கிற மாதிரி இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்குங்க. இதை இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு தோசை மாவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குற கொழுக்கட்டை மாவு எப்பவுமே ரெகுலராக ஈஸியாக இருக்கும் அப்படி வாங்கி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்மளோட கொழுக்கட்டை. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மஸ்லின் கிளாத்து இல்லைன்னா நம்ம இந்த அரிசிலாம் காய வைக்கிறது தனியாக ஏதாவது துணி வச்சுருப்போம்ல இட்லி ஊற்றுறதுக்கு, அந்த துணி கூட நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா இழுக்கணும். ஸோ இப்போ இந்த மாவு நல்லா கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்குது. இப்போ அந்த மாவை நம்ம இந்த மிக்சி ஜார்லேருந்து இந்த துணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துட்டு இந்த துணியை நல்லா 4 பக்கம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்க, நல்லா டைட்டாக அப்படி நல்லா டைட்டாக சுருட்டி வச்சுடுங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சா போதும். இந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் அந்த இழுத்துட்டு நம்மளுக்கு மாவு நல்லா கட்டியாக கடிச்சிடும். நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எவ்வளோ சூப்பராக நம்ம கை பேசி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த ஜவ்வரிசி 1/2 மணி நேரம் ஊறினது இதில் நல்லா தண்ணியில் இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், மீதி தண்ணி இருந்தால் கூட நம்ம ஜவ்வரிசி சேர்க்கறதுனால அது நல்லா இழுத்துக்கும். இப்போ மாவு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்தது நம்மளுக்கு இதுக்கு வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் என்னன்னு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நான் cashew, கோகனட், சுகர் இந்த ஸ்டஃபிங் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ cashew சேர்த்துக்குங்க. ரொம்ப ஃபைனாக கட் பண்ணாதீங்க, லைட்டாக 2 பீஸாக சாப் பண்ணிக்கோங்க cashews. ஸோ நெய்யில் வதக்கிட்டு தேங்காய், ஒரு பெரிய கப் அளவுக்கு தேங்காய், பூரன் தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நான் அதில் சுகர் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணாலும் கம்மி வேணாலும் பார்த்து சேர்த்துக்குங்க. சுகர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கேஸ் ஆனில் இருக்கமா சேர்க்காதீங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஈஸியாகவே நல்லா உருகிடும் அது. அதனால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சுகர் சேர்த்துட்டு இந்த பூரன் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஜவ்வரிசியை நல்லா இந்த மாதிரி கையிலே நல்ல ஒரு கப் ஷேப்பில் ஏன்னா இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல குழியான ஒரு கப் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் கோகனட் cashew ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வச்சிடலாம். நீங்கள் இதுக்குள்ளே எந்த ஸ்டஃபிங் வேணால் வைக்கலாங்க. வெல்லம், எள் அந்த மாதிரி. நான் அதுக்கு இன்னொரு கொழுக்கட்டைக்கு அந்த ஸ்டஃபிங் வைக்கிறேன். இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு இதுக்கு சுகர், கோகனட் அண்ட் cashew ஸ்டஃபிங் இதுக்கு வைக்கிறேன் நான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே இருக்க ட்ரேயில் நல்லா நெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா நெய் தடவிட்டு அப்புறமா இதை நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து இந்த மாவு வேகும் போது இது அவ்வளோ ஜூஸியாக சூயாக இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே யூஸ்வலாக பண்ணுற கொழுக்கட்டையோட வித்தியாசமாக இந்த வாட்டி நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு ஜவ்வரிசி பூரன் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது சாப்பிடும் போதே டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்குங்க உங்களோட கொழுக்கட்டை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அடுத்தது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டைப் ஆஃப் கொழுக்கட்டை வந்து எள்ளு கொழுக்கட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுவும் வாழை இலையில் நம்ம வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல். பாய்.